ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை இந்த நாட்களில் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு வைக்கப்படும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே பிஎம் கிசான் நிதி உதவி திட்டம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. விவசாயிகளுக்கு பிரதமர் மந்திரியோடைய முக்கியமான ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த 21வது பிஎம் கிசான். ஸோ இந்த 4 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபா கிடைக்கும். அதாவது வருஷத்தில் மொத்தம் 6000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் கிடைக்குதுங்க. நவம்பர் மாதத்துக்கான அமௌண்ட் எல்லாமே எந்த டேட்டில் வரும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிகாரப்பூர்வமாக 2000 இப்படி ஒரு ஆண்டுக்கு 3 தவணைகளில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. 21வது தவணை நவம்பர் 2025 வெளியிடப்படும் என்றது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு அடுத்த தவணை அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். ஸோ இது எல்லாமே டிபிடி முறையில் வந்து செலுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. பல மாத காத்திருப்பு பிறகு இந்த அறிவிப்பு விவசாயிகளுடைய சமூகத்தில் நேரடி இதை ஏற்படுத்திகிட்ருக்குங்க. பிரதம மந்திரி கிசான் திட்டம் என்பது இதுதான் இந்த சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக மத்திய அரசால் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 6000 பெறுகிறார்கள். இதில் தலா 2000 என்று 3 தவணைகளாக பிரிக்கப்படுகிறது. நேரடி பண பரிமாற்றம், அதாவது டிபிடி டெபாசிட் முறை, ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்டிருக்க நேரடி பணமாற்றம் மூலமாக மட்டும்தான் இதை வழங்குறாங்க. ஸோ மத்திய அரசால் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாயை பணப்பலனாக பெற்று வருகிறார்கள். ஸோ தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே தொகையை உறுதி செய்ய வேளாண் அமைச்சகம் ஏற்கனவே சரிபார்ப்பு செயல்முறையை தொடங்கியிருக்காங்க. இகேஒய்சி மற்றும் நில சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு 2000 ரூபாய் தாமதமின்றி கிடைக்கும். எந்த ஒரு விவசாயியும் இகேஒய்சியை முடிக்கவில்லை என்றால் அதிகாரப்பூர்வமாக அந்த பிஎம் கிசான் போர்ட்டல் அல்லது அருகில் உள்ள சிஎஸ்சி நெட் சென்டரில் போயிட்டு விரிவான உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் எல்லாமே முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். விவசாயிகள் தங்கள் பணம் செலுத்தும் நிலை எவ்வாறு என்பதை சரிபார்க்கணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். pmkisan.gov.in இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய ஃபார்மர்ஸ் கார்னர் அதை கிளிக் பண்ணிவிட்டு பயனாளர் நிலையை செக் பண்ணிக்கலாம். மொபைல் எண்ணு எல்லாம் பிஎம் கிசானுடைய எண்ணை உள்ளிட்டு இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பல விவசாயிகள் தங்களது வங்கி உள்ளூர் கணக்குகளை நேரடியாக கடன் உறுதிப்படுத்த விரும்புகிறார்கள். விவசாயிகளின் நலன் அரசின் கவனம். ஸோ ஒரு விவசாயி பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகள் எல்லாமே எடுத்துகிட்டு வருதுங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் அடுத்த தவணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ விவசாயிகளுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, பிஎம் கிசானுடைய தொகையை பெற நீங்கள் தயாராகிக்கோங்க. உங்களுடைய இகேஒய்சி ஃபார்மேட் ஏதாவது மிஸ்டேக்கில் இருந்தால் கூட அதை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். பிஎம் கிசானின் 21வது தவணை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு, அதாவது நவம்பர் 6 மற்றும் 11 முன்பு விவசாயிகளின் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மத்திய அரசு இதற்கான தேதியை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதிகளில் இந்த பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஎம் கிசானுடைய தவணை தொகை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை இந்த நாட்களில் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு வைக்கப்படும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருமே பிஎம் கிசான் நிதி உதவி திட்டம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. விவசாயிகளுக்கு பிரதமர் மந்திரியோடைய முக்கியமான ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த 21வது பிஎம் கிசான். ஸோ இந்த 4 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒவ்வொரு மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை ரூ. 2000 கிடைக்கும். அதாவது வருஷத்தில் மொத்தம் ரூ. 6000 உங்கள் அக்கௌண்ட்டில் கிடைக்குதுங்க. நவம்பர் மாதத்துக்கான அமௌண்ட் எல்லாமே எந்த டேட்டில் வரும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிகாரப்பூர்வமாக 2000 இப்படி ஒரு ஆண்டுக்கு 3 தவணைகளில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. 21வது தவணை நவம்பர் 2025 வெளியிடப்படும் என்றது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு அடுத்த தவணை அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். ஸோ இது எல்லாமே டிபிடி முறையில் செலுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. பல மாத காத்திருப்பு பிறகு இந்த அறிவிப்பு விவசாயிகளுடைய சமூகத்தில் நேரடி இதை ஏற்படுத்திட்டு இருக்குங்க. பிரதம மந்திரி கிசான் திட்டம் என்பது இதுதான் இந்த சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக மத்திய அரசால் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 6000 பெறுகிறார்கள். இதில் தலா 2000 என்று 3 தவணைகளாக பிரிக்கப்படுகிறது. நேரடி பண பரிமாற்றம், அதாவது டிபிடி டெபாசிட் முறை, ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்டிருக்க நேரடி பணமாற்றம் மூலமாக மட்டும்தான் இதை வழங்குறாங்க. ஸோ மத்திய அரசால் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாயை பணப்பலனாக பெற்று வருகிறார்கள். ஸோ தகுதியுள்ள விவசாயிகள் மட்டுமே தொகையை உறுதி செய்ய வேளாண் அமைச்சகம் ஏற்கனவே சரிபார்ப்பு செயல்முறையை தொடங்கியிருக்காங்க. இகேஒய்சி மற்றும் நில சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு 2000 ரூபாய் தாமதமின்றி கிடைக்கும். எந்த ஒரு விவசாயியும் இகேஒய்சியை முடிக்கவில்லை என்றால் அதிகாரப்பூர்வமாக அந்த பிஎம் கிசான் போர்ட்டல் அல்லது அருகில் உள்ள சிஎஸ்சி நெட் சென்டரில் போயிட்டு விரிவான உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் எல்லாமே முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். விவசாயிகள் தங்கள் பணம் செலுத்தும் நிலை எவ்வாறு என்பதை சரிபார்க்கணும் அப்படின்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். pmkisan.gov.in இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய ஃபார்மர்ஸ் கார்னர் அதை கிளிக் பண்ணிவிட்டு பயனாளர் நிலையை செக் பண்ணிக்கலாம். மொபைல் எண்ணு எல்லாம் பிஎம் கிசானுடைய எண்ணை உள்ளிட்டு இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பல விவசாயிகள் தங்களது வங்கி உள்ளூர் கணக்குகளை நேரடியாக கடன் உறுதிப்படுத்த விரும்புகிறார்கள். விவசாயிகளின் நலன் அரசின் கவனம். ஸோ ஒரு விவசாயி பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகள் எல்லாமே எடுத்துகிட்டு வருதுங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். ஸோ கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகள் அடுத்த தவணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ விவசாயிகளுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, பிஎம் கிசானுடைய தொகையை பெற நீங்கள் தயாராகிக்கோங்க. உங்களுடைய இகேஒய்சி ஃபார்மேட் ஏதாவது மிஸ்டேக்கில் இருந்தால் கூட அதை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். பிஎம் கிசானின் 21வது தவணை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு, அதாவது நவம்பர் 6 மற்றும் 11 முன்பு விவசாயிகளின் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மத்திய அரசு இதற்கான தேதியை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த தேதிகளில் இந்த பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஎம் கிசானுடைய தவணை தொகை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.